இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாடு ஜப்பான். ஜப்பானை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கடினமான உழைப்புக்கு பெயர் போன நாடு ஜப்பான். சூரிய உதயத்தை முதல்ல பார்க்கக்கூடிய நாடு ஜப்பான். இப்படி இந்த நாட்டை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு Funfactorytamil. முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் ஸ்கூல். ஜப்பான் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கிளாஸ் ரூமை அவங்க தான் க்ளீன் பண்ணணும். கிளாஸ் ரூம் மட்டும் இல்லை, அவங்க பாத்ரூமே அவங்க தான் க்ளீன் பண்ணணும். இது அவங்க எஜுகேஷனோட ஒரு பகுதியாகவே கருதுகிறாங்க. இப்படி பண்ணுறதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருப்பாங்க அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஜாப்பனீஸ் ஸ்கூலில் செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பொதுவாகவே எல்லா நாட்டிலையும் ஸ்கூலில் யாராவது பசங்களை தாக்க ஆரம்பித்தா பசங்களை எங்கேயாவது போய் ஒரு மறைவான இடத்துல ஒளிஞ்சிக்க சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. செல்ஃப் டிஃபென்ஸ் டிவைஸை அவங்க ஸ்கூல் வால்லே மாட்டி வச்சுருப்பாங்க. ஒருவேளை அங்கே யாராவது அவங்கள தாக்க முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க கதை அங்கேயே முடிஞ்சது. ஜப்பானீஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெப்சி அண்ட் கோக். ஜப்பான் நாட்டு மக்கள் எல்லாத்துலேயும் ஒரு புதுமையை விரும்புவாங்க. பெப்சி அண்ட் கோக்லேயும் அதிகமான ஃப்ளேவர்ஸ் இங்கே தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் பெப்சி ஒயிட் கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் கிடைக்கும். கேட்கவே வித்தியாசமாக இருக்குல்ல. அதே மாதிரி கோக்கு கிளியர் ஒயிட்டில் கிடைக்கும். இது கோக் அண்ட் பெப்சியில் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பொருட்கள் இங்கே இப்படி தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிட்கேட். ஜாப்பனீஸ்க்கு கிட்கேட்னால் ரொம்பவே பிடிச்ச ஒரு சாக்லேட். அதனால கிட்கேட் கம்பெனி ஜப்பானில் மட்டும் 200க்கும் அதிகமான ஃப்ளேவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே சேல் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் ஷேப் இன் வாட்டர்மெலன். அது என்ன, வாட்டர்மெலன்னா ரவுண்டாக தான் இருக்கணுமா? நாங்கள் வாட்டர்மெலனை டிஃப்ரெண்ட் ஷேப்பாக பண்ணுவோன்ட்டு ஸ்கொயர் ஷேப்பு, ஹார்டின் ஷேப்பில் விதவிதமான ஸ்டைலில் உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரியான ஷேப் வாட்டர்மெலன் ப்ரைஸ் ரொம்பவே அதிகம். ஆனால் இந்த வாட்டர்மெலனை சாப்பிட்றதை விட அழகுக்கு தான் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அம்பர்லா பார்க்கிங் லாட். கொடை இல்லாமல் வெளியே போகிற ஜாப்பனீஸ் ரொம்பவே குறைவு. வெயில் அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, ஜாப்பனீஸ் கையில் கொடை இல்லாத நேரமே இருக்காது. அதனால் கொடை வைக்கிறதுக்குனே ஹோட்டல்ஸில், ஸ்கூலில், இப்படி எல்லா இடத்துலையும் அம்பர்லா பார்க்கிங் வச்சுருக்காங்க. அதில் அவங்களுடைய கொடையை லாக் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி ரைனி சீசனில் கொடையை மடக்கி வச்சா அதுலேருந்து தண்ணி கீழே சொட்டிகிட்டே இருக்கும்ல. இப்படி சொட்டாமல் இருக்க ஸ்டாப்லேயும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க. அதில் உங்களுடைய கொடையை இன்செர்ட் பண்ணால் அது உங்கள் கொடையை கம்ப்ளீட்டாக ரேப் பண்ணிடும். அப்புறம் நீங்கள் கூலாக ஏறி போயிட்டே இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரெயின் புஷர்ஸ். ட்ரெயின் புஷர்ஸ்னு உடனே ட்ரெயின் நின்றுச்சுன்னா இறங்கி தள்ளுறோன்னு நினச்சிடாதீங்க. ஜப்பானில் இருக்க டோக்கியோவில் மக்கள் தொகை ரொம்பவே அதிகம். அதனால் இங்கே இருக்க ட்ரெயினில் மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். கூட்டம் அதிகமாகிருச்சுன்னா ட்ரெயின் டோர்ஸ் க்ளோஸ் ஆகாது. அதனால் இந்த ட்ரெயின் புஷர்ஸ் பேசஞ்சரை எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணி பேசஞ்சரை உள்ளே அனுப்பணும். இதுதான் அவங்களுடைய வேலை. இந்த ட்ரெயினில் சப்போஸ் நீங்கள் ஏறிட்டிங்கன்னா கண்டிப்பாக சாண்ட்விச் ஆகி தான் வெளில வரணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் டாய்லெட். ஜாப்பனீஸ் டாய்லெட் ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கும். இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக எந்த கண்ட்ரிலையுமே டாய்லெட் இருக்காது. இந்த டாய்லெட்டில் இருக்க பட்டனை செலக்ட் பண்ணி வார்ம் வாட்டர், ஹாட் வாட்டர், இப்படி எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மியூசிக்கை ப்ளே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வைஃபையும் அவைலபிளாக இருக்குது. இவ்வளவு அட்வான்ஸ்டாக இருந்தாலும் வாட்டர் சேவிங்லையும் ரொம்பவே கன்சர்ன்டாக இருக்காங்க. வாஷ் பேஷனில் யூஸ் பண்ணுற வாட்டர் டாய்லெட்டோட ஃப்ளஷ் டேங்க்குக்கு போயிடும். ஸோ அதை ஈஸியாக ரீயூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு ஃபெசிலிட்டி இருந்தால் நம்ம ஆட்கள் பாத்ரூமை விட்டு வெளியே வருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது போனிடெயில் ஹெல்மெட். இந்த ஹெல்மெட் லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஹெல்மெட். அழகான போனிடெயில் போட்டுட்டு ஹெல்மெட் போட்டால் ரொம்பவே கடுப்பாக இருக்கும்ல. ஸோ உங்கள் போனிடெயிலை கூலாக எடுத்து வெளியே விட்டுட்டு ஜாலியாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரோபோட்ஸ் இன் ஹோட்டல்ஸ். ஜப்பானில் ஹோட்டல்ஸில் ரிசப்ஷனில் ரூம் புக் பண்ணுறதுல இருந்து உங்கள் லக்கேஜை கேரி பண்ணுறது, ரூமை க்ளீன் பண்ணுறது, காஃபி போடுறது, இப்படி எல்லாமே ரோபோட்ஸ் தான் செய்யும். ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் சப்ளை பண்ணுறது, இப்படி எல்லாமே ரோபோட்ஸ் தான் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லீப்பிங் இன் ஆஃபீஸ். ஜாப்பனீஸ் ஆஃபீஸில் தூங்குறத ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்குறாங்க. ஜாப்பனீஸ் ஆஃபீஸில் ஸ்டாஃப் தூங்குறத பாஸ் பார்த்தா கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவார். என்னடா அது, நம்ம ஊர் ஆஃபீஸில் தூங்கினா திட்டு தானே கிடைக்கும். ஆனால் ஜப்பானில் மட்டும் எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஜப்பானில் ஆஃபீஸில் தூங்குனா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து டயர்டாகி தூங்குறீங்கன்னு அர்த்தம். இதை சில பேர் மிஸ்யூஸ் பண்ணவும் செய்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சின் ஹோல்டர். ஜாப்பனீஸ் தூக்கத்துக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ட்ரெயினில் நின்றுட்டு போகும்போது உங்களுக்கு தூக்கம் வந்தால் தூங்குறதுக்குனே சின் ஹோல்டர்ஸ் வச்சுருக்காங்க. உங்களோட ஃபேஸை அந்த சின் ஹோல்டரில் வச்சுட்டு நீங்கள் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்கிட்டே போகலாம். இப்படி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸை ஜப்பானை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். மற்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் Funfactorytamil சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.